ஒரு ஷார்ட் டைம்ல நான் வந்து ஒரு ரெண்டல் இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணி நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து சவுத் சென்னை வந்து இருக்கும். ஒரு லாங் டைம்ல நான் ஒரு லேக்ஸ்ல முதலீடு பட்டு க்ரோர்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த லாபம் சவுத்தா நார்த்தா அப்படின்னா ஆப்வியஸ்லி நார்த்து தாங்க பெஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நார்த்தா சவுத்தா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். அப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது. என்னன்னா உங்களோட தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க தெரியணும். உங்களோட தேவை ரெண்டல்ல வரணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு growth எடுக்கணுமா அப்படிங்கிறது. அப்போ உங்களோட தேவையை பொறுத்து எந்த இடத்துல வேணாலும் வாங்குங்க. சரி, நார்த்தில் வாங்கினா சவுத்தில் வாங்கினா பெஸ்ட்டா அப்படின்னா எங்கே வாங்கினாலுமே பெஸ்ட்டு தாங்க. இடம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம ப்ராப்பராக நமக்கு இருக்கிற பையிங் கெப்பாசிட்டியை பொறுத்து எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லையும் போய் மாட்டிக்காம லோனை ரொம்ப அதிகமாக போட்டு கட்ட முடியாமல் இதை வித்துத்தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில ஏற்படுத்திக்காம நல்ல ஒரு ப்ராப்பர் பையரை வச்சு அந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். சென்னையுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது தான் எந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.